ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் எபிசோடில் ஆனி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருது. அதை கேட்டதுலேருந்து அவள் அழுதுகிட்டு தான் இருக்கா. இதோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சது. இப்போ வாங்க இன்றைக்கான எபிசோடை பார்க்கலாம். ஆனியை ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. சமீனாவுக்கு ஆனி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் தெரியாமல் தான் இருக்குது. நான் உனக்கு நிறைய டைம் கால் பண்ணேன், ஏன் கால் எடுக்கல, என்னாச்சு இவளுக்கு அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. ஆயிஷா ஃபாக்கிரியும் ஆனியை உள்ளே போக சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னதான் ஆச்சு அவளுக்கு, ஏன் என்கிட்ட சொல்லாமல் இருக்கீங்கன்ற மாதிரி சமீனா கேட்குறாங்க. அவங்க இதை பற்றி சொல்கிறது கொஞ்சம் தயங்குறாங்கன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. தயங்குறதுக்கு என்ன இருக்குன்ற மாதிரி தான் சமீனா கேட்குறாங்க. நீங்கள் பாட்டியாக போகிறீங்கன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சமீனாவுக்கு சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதான்னு தெரியாமல் தான் நிற்கிறாங்க. இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரெகுலர் ரூமில் இருந்து பார்த்துட்டு தான் இருக்கா. ஆயிஷா ஆண்டி எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்களே, அம்மா வந்து இப்போ கேட்டால் நான் என்ன சொல்கிறதுனே தெரியலன்ற மாதிரி ஃபாக்கிய சொல்லிட்டு இருக்கான். என்கிட்டயும் அம்மா வந்து சொன்னப்போ இதை என்னால் நம்பவே முடியலன்ற மாதிரி தான் ஆனியும் சொல்லிட்டு இருக்கா. என்னாலேயும் தான் இதெல்லாம் நம்ப முடியல. இப்போ நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறது, சந்தோஷமாக இருக்கணுமா இல்லை சோகமாக இருக்கணுமா? ஆனால் வீட்டில் இருக்க எல்லாரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க, அப்போ நம்மளும் சந்தோஷமாக தானே இருக்கணுன்ற மாதிரி ஃபாக்கிர் கேட்குறான். நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, எனக்கு எவ்வளோ கவலையாக இருக்குது, நீ என்னை பற்றி யோசிக்க மாட்டேன்ற மாதிரி ஆனி கேட்குறா. நீ எதுக்காக கவலைப்படணுன்ற மாதிரி ஃபாக்கிர் கேட்குறான். நான் எதுக்காக கவலைப்படணுமா? வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு படிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இதுக்கு மேலே இதெல்லாம் பார்த்துட்டு நான் எப்படி என்னோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுவேன்ற மாதிரி தான் எனக்கு கேட்குறா. நீ எதுக்காக கவலைப்பட்டுருக்க, இதெல்லாம் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக போயிடுன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். உனக்கு வேணால் இதெல்லாம் சின்ன விஷயமா இருக்கலாம், இது எனக்குலாம் ரொம்ப பெரிய விஷயம். குழந்தெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் பார்த்துக்கணும்ல, எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது, நானே இன்னொரு குழந்தை தான், நான் என்ன பண்ணுவேன்ற மாதிரி தான் ஆனி கேட்குறா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உன்னோட ஸ்டடீஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. ஐஷா ஆண்டி குழந்தைய பார்த்துக்குவாங்க, எங்கள் அம்மா வீட்டு வேலையை பார்த்துக்குவாங்க, உன்னோட படிப்புக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். சொல்கிறதுக்கு வேணால் இதெல்லாம் ஈஸியாக இருக்கலாம், ஆனால் நான் தான் என்ன பண்ண போகிறேனோ தெரியலன்ற மாதிரி தான் ஆனி சொல்லிட்டு இருக்கா. நீ எதுக்கும் பயப்படாத, நான் இது வரைக்கும் உனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ படிக்கிற வேலையை மட்டும் பாருன்ற மாதிரி தான் ஃபாக்கிர் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. எனக்கும் கொஞ்சம் கவலையாக தான் இருக்குன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்லிட்டு இருக்கான். ஃபராஸ் எதையோ தேடிட்டு இருக்காரு. சாய்க்கா என்னன்னு கேட்கறதுக்கு, உங்கள் அண்ணா ஒரு காஸ்ட்லியான பர்ஃப்யூம் வாங்கி கொடுத்தாருல, அது எங்கன்ற மாதிரி கேட்குறாரு. முன்னாடியே இருந்த பசங்களாம் எடுத்து யூஸ் பண்ணிடுவாங்கன்ட்டு நான் உள்ளே வச்சேன். அம்மா இப்போ பர்ஃப்யூம்லாம் போட்டுட்டு எங்கே போகிறீங்கன்ற மாதிரி சாய்க்கா கேட்குறா. நான் வேலை விஷயமா ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நேற்று தானே சமீனா கிட்ட பேசிட்டு வந்தீங்க, இப்போ வேலைக்கு போக போகிறீங்களான்ற மாதிரி அவள் கேட்குறா. அவங்க கிட்ட பேசிட்டு தான் வந்திருக்கேன், ஆனால் இன்ன வரைக்கும் அவங்க எதுவும் பதில் சொல்லலை. சப்போஸ் எதுவும் வேணான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது, அதுக்காக தான் எதுக்கும் ஒரு வேலையை பார்த்து வைக்கலான் இருக்கின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி போயிட்டு வாங்கன்ற மாதிரி தான் சாய்க்கா சொல்லி அனுப்புகிறா. சமீனா ஆனியை பக்கம் தான் வந்திருக்காங்க. எந்திரிக்கலான்னு தான் நினச்சேன், ஆனால் எந்திரிக்க முடியல, அதான் மறுபடியும் படுத்துட்டேன். இப்போ போய் எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடுறேன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. நீ பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ண வேணாம், ஆயிஷா பார்த்துக்குவா, நீ ரெஸ்ட் எடுத்தால் போதும். ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. உங்கள் அங்கிள் மட்டும் இருந்திருந்தா இந்நேரம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாரு. உனக்கு இப்போ உடம்புலாம் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி தான் சமீனா கேட்குறாங்க. ஆனி எதுவுமே பேசாமல் அமைதியாகவே தான் இருக்கா. ஆனி, இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயத்தெல்லாம் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நான் சொல்கிறது படி நீ நடந்தாகணும், அதுதான் உனக்கும் உன்னோட பேபிக்கும் நல்லதாக இருக்கும். இந்த வீட்டில் வேலை செய்கிறது, படிக்கிறது, இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், நீ அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காத. இது உன்னோட லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். நீ இந்த டைமில் தான் நல்லா சாப்பிடணும், தூங்கணும், நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும். அப்புறம் ரெகுலராக ஃபாக்கிரை கூட்டிகிட்டு போய் செக்அப் பண்ணிட்டு வந்துருங்க. ஃபாக்கிரால் கூட்டிகிட்டு போக முடியலன்னா ஆயிஷா இருக்காங்க, ஆயிஷாவால் முடியலன்னா நான் இருக்கேன், யாராச்சும் ஒருத்தர் உன் கூட கண்டிப்பாக வருவோம். அப்புறம் உனக்கு என்னெல்லாம் சாப்பிடணும்னு தோணுதோ அதெல்லாம் சாப்பிட்டுக்கணும். எந்த டைமில் வேணாலும் உனக்கு பசிச்சதுன்னா ஃபாக்கிர்கிட்ட சொல்லு. அது நைட்டு 2 மணியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீ கண்டிப்பாக சொல்லணும். நான் ஃபாக்கிர்கிட்ட சொல்லி பழமெல்லாம் வாங்கிட்டு வர சொல்கிறேன், நீ அதை கண்டிப்பாக சாப்பிடணும். உனக்கு ஃபாக்கிர் கூட ஏதாச்சும் பிரச்சனைனா ஆயிஷா கிட்டேயோ இல்லை என்கிட்டயோ நீ சொல்லணும். எதையும் சொல்லாமல் மட்டும் இருக்காத, உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம். நான் சொல்கிறதெல்லாம் புரியுதான்ற மாதிரி சமீனா கேட்குறாங்க. என்னால் வீட்டு வேலை எதுவும் செய்ய முடியலனா அது பெரிய பிரச்சனையாயிருமேன்ற மாதிரி ஆனி கேட்குறா. அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காத, உன்னால் செய்ய முடியலன்னா நீ செய்யாத. எல்லா டாக்டரும் சொல்லுவாங்க ஆக்டிவாக இருக்கணும், வீட்டு வேலைலாம் செய்யணுன்ட்டு. உன்னால் முடிஞ்சால் செய், முடியலன்னா நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. தம்மு கட்டி பொழுதுனிக்கு வேலை செய்யணுன்ற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. நான் உனக்காக சூப் ரெடி பண்ணி தரேன், அதை நீ மிச்சம் வைக்காமல் குடிக்கணுன்ற மாதிரி சமீனா சொல்லிட்டு போயிடுறாங்க. சமீனா எதுவும் ஆஃபீஸில் எனக்கு வேலை தர மாதிரியே தெரியல, அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தால் அந்த ரூம்லேயே உட்காந்துருக்க வேண்டியதா. வாழ்க்கை பூரா எனக்கு இதே நிலைமை தான். எதுக்காவது நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், கரெக்டாக கிடைக்கிற டைமில் என் கையிலேருந்து நழுவி போயிடுது. அந்த ஜம்ஷீத்தை நான் தான் பிஸ்னஸ் பார்ட்னராக கூட்டிகிட்டு வந்தேன். அவன் நினச்சா இந்த கம்பெனியில் எனக்கு ஒரு வேலை தரலாம், ஆனால் அவன் எதுவும் பண்ணாமல் அவன் மட்டும் சம்பாரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கான்ற மாதிரி ஹபீப் சொல்லிட்டு இருக்காரு. ரெகுலர் சிரிச்சுக்கிட்டே தான் உட்காந்துருக்கா. நான் என்ன ஜோக்கா சொன்னேன், நீ இப்படி சிரிச்சுட்டு உட்காந்துருக்க? சமீனா என்ன அந்த பிஸ்னஸ்லேருந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, இது உனக்கு சிரிக்கிற விஷயமான்ற மாதிரி ஹபீப் கேட்குறாரு. நான் ஒன்றும் அதுக்காக சிரிக்கல, நீங்கள் இன்னும் யங்காக தான் இருக்கீங்க, உங்கள் தலைமுடி கூட இன்னும் கருப்பாக தான் இருக்குது, தொப்பை கூட விழலை, நான் உங்களை தான் பார்த்துட்ருக்கேன்ற மாதிரி ரெகுலர் சொல்கிறா. உனக்கு என்னதான் ஆச்சுன்ற மாதிரி ஹபீப் கேட்குறாரு. உங்களை பார்க்குறதுக்கு தாத்தா மாதிரியே தெரிலன்ற மாதிரி ரெகுலர் சொல்கிறா. தாத்தாவா, நீ என்ன சொல்ல வர புரியலன்ற மாதிரி ஹபீப் கேட்குறாரு. நான் வேறு யாராச்சும் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்கன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் யாரும் சொல்லலை, அதனால தான் நானே சொல்கிறேன், நீங்கள் தாத்தாவாக போகிறீங்க,
என்ற மாதிரி ரகிலா சொல்கிறா. ஹபீப் இதை கேட்டதும் அப்படியே அமைதியாகிறாரு. ரொம்ப சோகமாக செவுத்து பிடிச்சிட்டு நின்றாரு. ரகிலா என்னாச்சு, நான் பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு கேட்குதா இல்லையன்ற மாதிரி தான் கேட்டுட்ருக்கா. அவர் எதுவுமே பதில் சொல்லாமல் தான் நிற்கிறாரு. அப்புறம் ரகிலா பக்கத்துக்கு போய் என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறா. இந்த விஷயத்தை என்கிட்ட யாருமே சொல்லன்ட்டு அலறாரு ஹபீப். எதுக்காக அழுகிறீங்க, இதில் அழுகிறதுக்கு என்ன இருக்குன்ற மாதிரி தான் ரகிலா கேட்குறா. நான் ஆனியோட அப்பா, நான் நல்ல அப்பாவோ கெட்ட அப்பாவோ, ஆனால் என்கிட்ட இந்த விஷயத்தை யாருமே சொல்லலை. நான் தாத்தாவாக போகிறேன், ஆனால் அந்த விஷயம் கூட எனக்கு தெரியாமல் இருந்திருக்கு. நான் இந்த வீட்டுக்கே தேவையில்லாதவனா ஆயிட்டேன்ற மாதிரி ஹபீப் சொல்லிட்டு அலறாரு. யாரோ ஃபாக்கிர் வீட்டு கேட்டு தட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆயிஷா வந்து யாருன்னு பார்க்குறாங்க. பார்த்தா ஃபாக்கிரோட ஃப்ரெண்டு தான். ஆயிஷா எப்படி இருக்கே என்னன்னு கேட்டுட்டு வீட்டுக்குள்ளவா ஸ்வீட் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு ஸ்வீட்டுன்ற மாதிரி அவன் கேட்குறான். உனக்கு விஷயமே தெரியாதுன்ற மாதிரி ஆயிஷா சொல்லிட்டு இருக்கும்போதே ஃபாக்கிர் கொடுக்குன்னு ஓடி வந்து நீ அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்றான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் ஃபாக்கிர் ஆயிஷா கிட்ட கேட்குறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கேன், நல்ல விஷயம், அதை சொல்லலான்னு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை போய் அவங்க கிட்ட சொல்ல போகிறீங்களே, அவங்களுக்குலாம் இன்னும் மெச்சூரிட்டியே வரல. அவங்க கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னால் அவங்க என்னை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் யார்கிட்டையும் சொல்ல வேணான்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். இது நல்ல விஷயம் தானே, இதை நினச்சி நீ பெருமை தான் படணும். எல்லார் வீட்லேயும் இப்படி ஒரு விஷயம் நடந்தால் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுப்பாங்கன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. அவங்களுக்குலாம் என்னோட ஏஜ் கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்ற மாதிரி தான் ஃபக்கீர் சொல்கிறான். எவ்வளோ நாளைக்கு சொல்லாமல் இருக்க முடியும், எப்போ இருந்தாலும் ஒரு நாள் தெரிய தானே போகுது. உனக்கு ஒரு குட்டி பாப்பாவோ இல்லை பையனோ வந்து உன்னை அப்பான்னு கூப்பிட தானே போகிறான்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. இதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போதைக்கு இதை பேச வேணான்ற மாதிரி ஃபக்கீர் சொல்கிறான். ஆயிஷா ஆண்டி எனக்கு ஸ்வீட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அவங்க ஏதோ சொல்ல வந்தாங்க, அதை நீ சொல்ல விடாமல் தடுத்துட்ட என்னன்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டு கேட்டுட்ருக்கான். அதெல்லாம் ஒன்றுமில்லன்ற மாதிரி தான் ஃபாக்கிர் சொல்லிட்டுருக்கான். இல்லை அவங்க ஏதோ சொல்ல வந்தாங்க, நீ என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிற, உண்மையை சொல்லு, நீ ஒன்றும் அப்பாவாக போகல அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்படிலாம் எதுவும் கிடையாது, ஆனிக்கு நல்ல காலேஜில் அட்மிஷன் கிடச்சிருக்கு, அதை தான் சொல்ல வந்தாங்க. அவங்க பொண்ணு ஆசைப்பட்டதை படிக்க போகிறாள், அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். இதை தானே சொல்ல வந்தாங்க, இது எதுக்கு நீ சொல்ல விடாமல் விட்ட, நல்ல விஷயம் தானே. ஆனி பொண்ணாக இருந்தாலும் படித்து முடிக்கிறா, நீ பையனாக இருந்தாலும் படிக்கலன்றதுக்காக என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லு அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். ரொம்ப பேசிகிட்டு இருக்காத, கம்மனு போ அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்லிடுறான். சாய்க்கா ஆனி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷம் தான் படுறாங்க. ஜஹீர் அண்ணா இருந்தார், அதுக்கப்புறம் அம்மா இருந்தாங்க, ஒரே சோகமாக தான் நம்ம வீட்டில் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ தான் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பாவோ குட்டி தம்பியோ வரப்போகிறாங்க, அதை நம்ம ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கணுன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா. கெட்ட பார்வையிலேருந்து குழந்தைங்களை கடவுள் தான் காப்பாற்றணுன்ற மாதிரி ஆயிஷா சொல்லிட்டுருக்காங்க. ஆயிஷா, இனிமேல் தான் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனி சின்ன பொண்ணு, அவளுக்கு எதுவும் தெரியாது, நீ தான் எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணுன்ற மாதிரி சாய்க்கா சொல்லிட்டுருக்காங்க. எனக்கே இன்னும் எதுவும் புரியாமல் இருக்குது, அவள் எப்படி குழந்தைய பார்த்துக்க போகிறா, அதனால தான் சின்ன வயசில் மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போலன்ற மாதிரி ஆயிஷா சொல்லிட்டுருக்காங்க. ஆனி சின்ன பொண்ணு தான், அது எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். என்ன பண்ணுறது, எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனி சின்ன வயசாக இருந்தாலும் அவள் பெரியவ மாதிரி நடந்துக்கிட்டு தான் ஆகணும். நமக்கும் சின்ன வயசில் தானே மேரேஜ் நடந்துச்சு, நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கலையா, ஆனியும் எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்குவா. ஃபஸ்ட்டு நீ அழுகிறத நிப்பாட்டு, நம்ம வீட்டில் நல்ல விஷயம் நடந்திருக்கு, எல்லாரும் சந்தோஷமாக தான் இருக்கணும், ஸ்வீட்டை சாப்பிட்டுன்ட்டு ஊட்டிலாம் விடுறாங்க சாய்க்கா. ஆஃபீஸில் ஏதோ ஒரு பொருள் டெலிவர் பண்ணுறதுக்கான டைம் நெருங்கிருச்சு போல், ஆனால் இவங்க இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காங்க. சமீனா ஃபாக்கிர் எங்கன்ற மாதிரி தான் கேட்குறாங்க. எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி தான் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க. உடனே சமீனா ஃபாக்கிருக்கு கால் பண்ணி எங்கே இருக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. அகமத் கூட இருக்கேன், நான் அப்புறமா ஆஃபீஸ்க்கு வரேன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். நீ இப்போலாம் உன்னோட வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதே கிடையாது, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் நடந்துக்கிற, சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு வான்ற மாதிரி சொல்கிறாங்க. அகமத்துக்கு உடம்புக்கு முடியல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு அவனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். அவங்க வீட்டில் இருக்கவங்க அவனை பார்த்துக்குவாங்க, நீ கிளம்பி சீக்கிரம் வான்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஃபாக்கிரும் உடனே ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறான். ஃபெமியும் எய்மனும் ஃபாக்கிர் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. வீட்டில் வந்து பார்த்தா முன்னாடி யாரையுமே காணோம். ஃபெமி எய்மன் அங்கேயே உட்கார சொல்லிட்டு சாய்க்காவை பார்க்க போகிறாங்க. எய்மன் அங்கேயே உட்காராம கிச்சனில் வந்து பார்க்குறா. ஆனி அங்கே வேலை செஞ்சிட்ருக்கா. நீ இன்னும் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன்ற மாதிரி கேட்குறா. நீ எப்போ வந்து ஃபெமி ஆண்டி வரலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க சாய்க்கா ஆண்டியை மீட் பண்ண போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறா. நீ அவங்களாம் போய் பார்க்கலன்ற மாதிரி இவ கேட்குறா. எனக்கு இங்கே இருக்க யாரையும் மீட் பண்ணுறதுக்கெலாம் பிடிக்கல, அப்புறம் நீ அம்மாவாக போகிற, இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறப்போகுதில்ல. இனிமேல் நீ உன்னோட குழந்தைய பார்த்துக்கணும், டைப்பர் சேஞ்ச் பண்ணணும், ஃபீட் பண்ணணும், ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும், இதுதான் உன்னோட ஃபுல் ரொட்டீனாக மாறப்போகுதில்ல. நீ இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்ட, ஆனால் இப்போ நீ அம்மாவாகிட்ட. நீ படித்த கால்குலேஷன்லாம் உன் குழந்தைக்கு எத்தனை டைம் ஃபீட் பண்ணணுன்ற இதுக்காக தான் உதவ போகுது. நீ சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்தா தான் எனக்கு ஒரே சிரிப்பாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு எய்மன் போயிடுறா. ஆனி ஒரு வார்த்தை கூட பேசாமல் ரொம்ப அமைதியாகிடுறா. அவளுக்கு இதை கேட்டதும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சமீனா ஆஃபீஸ் கணக்கெலாம் பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல, சொல்லிக் கொடுன்ற மாதிரி ஃபாக்கிர் கிட்ட கேட்குறாங்க. இதை பற்றி எனக்கும் தெரியாதுன்ற மாதிரி அவன் சொல்கிறான். உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாதுன்னா நம்ம என்ன தான் பண்ணுறது, நம்ம இன்னொருத்தவங்கள டிபெண்ட் பண்ணியே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நம்மளாலேயே பார்த்துக்க முடியாது, ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதுக்குன்னு தனித்தனியாக தான் ஆள் போட்டு பார்க்கணும், நம்மளாலேயே எல்லாத்தையும் பார்க்க முடியாதுன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான்.
அப்போ என்ன தான் பண்ணுறதுன்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன். இந்த பிஸ்னஸை பற்றி நம்ம அப்பாவுக்கு தான் நல்லா தெரியும். நம்ம அப்பாவுக்கு அப்புறம் ஹபீப் அங்கிளுக்கு தான் எல்லாமே தெரியும். நீ என்ன சொல்ல வரன்ற மாதிரி தான் சமீனா கேட்குறாங்க. நம்ம தான் ஓனராக இருந்தாலும் நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதனால் ஹபீப் அங்கிள் இந்த பிஸ்னஸ்க்கு மறுபடியும் கூப்பிட்றது தான் பரவாயில்ல. அவருக்கு இந்த பிஸ்னஸை பற்றி நல்லாவே தெரியும், எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியும். வேறு ஆப்ஷனே நமக்கு கிடையாதுன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? அவர் பண்ண ஃப்ராடுனால தான் அவரை வேலையை விட்டு தூக்கியிருக்கேன். இப்போ மறுபடியும் இந்த பிஸ்னஸ்க்கு கூட்டிகிட்டு வரலான்னு சொல்கிற, இதெல்லாம் சரி வராதுன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் பழசையே பேசிகிட்டு இருக்கீங்க? இப்போ இந்த பிஸ்னஸ்க்கு அவர் தேவைப்படுறாரு. அவர் பண்ணதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். நம்ம அதனால் அவரை கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கலாம். இந்த ஆஃபீஸில் என்ன நடந்தாலும் நம்ம சைன் இல்லாமல் எதுவும் நடக்காதுல்ல, நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஃபராஸ் அங்கிளுக்கும் இந்த பிஸ்னஸை பற்றி நல்லா தெரியும். இருந்தாலும் இந்த பிஸ்னஸ்க்கு ஹபீப் அங்கிள் தான் பெஸ்ட்டு. நான் சொல்கிறது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டன்ற மாதிரி ஃபக்கீர் சொல்லிடுறான். ஆனி கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு தலை சுற்றிடுது. கரெக்டாக அவங்க அம்மா வந்து இந்த வேலையில் உன்னை யார் செய்ய சொன்னதுன்ற மாதிரி தான் கேட்குறாங்க. செஞ்சு தானே ஆகணும், வேறு வழியில்ன்ற மாதிரி அவ சொல்கிறா. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே சமீனா கால் பண்ணுறாங்க. ஆயிஷா கிட்டே என்ன பண்ணுறன்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. கிச்சனில் தான் இருக்கேன், சமையல் செஞ்சுட்ருக்கேன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. இன்றைக்கி ஏதோ மழை வர மாதிரி இருக்குது, உன்னை துணியை தானே துவைக்க சொன்னேன், சீக்கிரம் துவைச்சி போட்டால் மழை வரதுக்குள்ளே காஞ்சிரும்ல, நீ போய் அதை பாருன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இங்கே கிரேவிலாம் வைக்கணும், யார் செய்கிறதுன்ற மாதிரி ஆயிஷா கேட்குறாங்க. அது எல்லாத்தையும் ஆனி பார்த்துக்குவா, நீ நான் சொன்ன வேலையை செய்கின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஆனியும் இவங்க பேசுகிறத புரிஞ்சுக்கிட்டு நானே செஞ்சிடறேன், நீங்கள் போய் வேறு வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்லிடுறா. நேற்று தான் சமீனா எந்த வேலையும் செய்ய வேணுன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அடுத்த நாளே ஆனியை செய்யணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆயிஷா அவங்க அம்மாவுக்கு தலைவலிக்கும் போல் ஆலியாவை தான் கூப்பிட்றாங்க. எனக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வா அப்படின்ற மாதிரி. ஆலியா ரொம்ப மெதுவாக அவர் ரூம்லேருந்து வெளியே வரா. எனக்கு காலையிலேருந்து தலை சுத்துற மாதிரி இருக்குது, என்னால் டீ போட்டு தர முடியாதுன்ற மாதிரி அவள் சொல்கிறா. உன் உடம்பு என்னைக்காச்சும் நல்லா இருந்திருக்கா? நீ வேலையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இப்படி போய் சொல்லிட்டு இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, எனக்கு உண்மையாலுமே தலை சுற்றுதுன்ற மாதிரி தான் ஆலியா சொல்கிறா. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஜம்ஷித் வந்துடுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்ட்டு ஆலியாவை கூப்பிட்றாரு. இதெல்லாம் அவள் போகிற ட்ராமாடா, அவளை நம்பிட்டு இருக்காதுன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவள் மூஞ்சி பார்த்தா அவங்களுக்கு தெரியலையா, அவளுக்கு உண்மையாலுமே உடம்பு சரியில்லை, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோன்ற மாதிரி ஜம்ஷித் கிளம்புறான். எனக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அவளை போக சொல்லுன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவன் உங்களுக்கு போட்டு தருவா, இல்லை நான் உங்களுக்கு போட்டு தரேன்ற மாதிரி அவன் சொல்கிறான். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னப்போ கண்டுக்க கூட இல்லை, இப்போ பொண்டாட்டிக்க முடியலன்ட்டு உடனே வந்துட்டான்ற மாதிரி அவங்க அம்மா புலம்பிட்டு தான் இருக்காங்க. ஆயிஷா துணிலாம் துவைச்சிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு ரஹிலா வந்து, இவ்வளோ நேரமாச்சு இன்னும் நீ துணி துவைச்சி முடிக்கலையா? எல்லாரும் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கே வந்துட்டாங்க. உன்னோட ஒர்க் எப்போ தான் முடியுன்ற மாதிரி ரஹிலா கேட்குறா. நீ என்னை பார்த்து சிரிக்கிறதுனாலையோ என்னை வச்சு காமெடி பண்ணுறதுனாலையோ எதுவும் மாற போகிறதில்ல. இதெல்லாம் நான் ஆரம்பத்துலேருந்து பண்ணிகிட்ருக்கேன், இதுதான் என்னோட தலைவிதின்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும்தான். சமீனா, நீ 2 பேருமே இந்த வீட்டு மருமகள் தானே. ஆனால் சமீனா எப்படி இருக்காங்க, நீ எப்படி இருக்க? அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நீ தலையாட்டிகிட்டு இருக்க. உன்னோட தரத்தை நீயே தாழ்த்திக்கிட்ட. இப்போது அதே தான் உன் பொண்ணுக்கும் பண்ணிகிட்ருக்க. நீங்கள் 2 பேருமே இந்த வீட்டில் வேலைக்காரிங்க மாதிரி இருக்கீங்க. ஆனி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அப்படி இருந்தும் அவள் 10 பேத்துக்கு சமைச்சு கொடுத்துட்ருக்கா. ஆனால் சமீனா ஜாலியாக ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, ஆர்டர் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் நீ தாங்கிட்டு இருக்க போகிற? இன்னமும் உனக்கு டைம் இருக்குது, புரிஞ்சு நடந்துக்கோ. அப்படி இல்லைன்னா இந்த வீட்டில் ஆனி சமைச்சிக்கிட்டே தான் இருக்கணும், நீ துணியை துவச்சிக்கிட்டே தான் இருக்கணுன்ற மாதிரி ரஹிலா சொல்லிட்டு போயிடுறா. ஃபராஸ் குளிச்சுட்டு இருக்கும்போது அவர் ஃபோனுக்கு கால் வருது. சாய்க்கா யாருன்ற மாதிரி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு பொண்ணு தான் கால் பண்ணியிருக்காங்க. அதுவும் நிறைய மிஸ்ட் கால் வந்திருக்கு. யார் இது இத்தனை தடவை கால் பண்ணியிருக்காங்கன்ட்டு பார்க்கலான்ட்டு நினைக்கிறாங்க. ஆனால் ஃபராஸ் வந்துருவாருன்ட்டு ஃபோன் அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க. சமீனா ஹபீபை தான் வர சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ்க்கு. பிஸ்னஸ் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. அது ஈஸியாக இருந்திருந்தால் இன்றைக்கி எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணியிருக்க மாட்டாங்களா? அது ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் ஹபீப் சொல்கிறாரு. நாங்களும் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். இந்த பிஸ்னஸ் இன்னும் மேலே மேலே போகணும். நீ ஜகீருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணியோ அதே மாதிரி இப்போவும் ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. பொண்ணுங்கன்னா வீட்டில் தான் இருக்கணும். ஃபாக்கிரும் சின்ன பையன், அவனால் பிஸ்னஸ்லாம் இப்போதைக்கு பார்த்துக்க முடியாது. நானே இந்த பிஸ்னஸை ஃபுல்லாக பார்த்துக்கிறேன், நீங்கள் வீட்லேயே இருந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. என்னைக்கு நீங்களும் ஜகீரும் சேர்ந்து ஃபாக்கிருக்கு மேரேஜ் பண்ணி வச்சிங்களோ அப்போவே எல்லாம் முடிஞ்சுது. அவன் வயசில் வேணால் சின்ன பையனாக இருக்கலாம், ஆனால் அவன் சின்ன பையன் கிடையாது. அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் ஆகணுன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. நான் சொல்ல வரதே உங்களுக்கு புரியல. ஃபாக்கிர் அவனோட ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணட்டும், அதுக்கப்புறமா பிஸ்னஸை பற்றி யோசிச்சுக்கலான்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஜகீர் என்னைக்கு இறந்தாரோ அதிலிருந்து பிஸ்னஸ் ஃபுல்லாக ஃபாக்கிர் பொறுப்பு தான். அவன் ஆஃபீஸ்க்கு வந்தால் மட்டும்தான் எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். ஃபாக்கிர் இன்னமும் சின்ன பையன்தான். அவன் ஏதாவது தப்பாக முடிவு எடுத்துகிட்டு அந்த பிஸ்னஸ்க்கு அது லாஸாக போயிடும். அதனால தான் சொல்கிறேன், அவன் படித்து முடிக்கணுன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் இந்த பிஸ்னஸ் ஃபுல்லாக அவனது தானே, அவன் தான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஆகணுன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. அப்போது என்னைய நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்கு ஒரு எம்ப்ளாயாக எடுத்திருக்கீங்கன்ற மாதிரி ஹபீப் கேட்குறாரு. இந்த வேலையை கூட உனக்கு கொடுக்கலன்னா நீ வேலை இல்லாமல் தான் இருந்திருப்ப. என்னதான் இருந்தாலும் நீ ஜகீரோட தம்பி ஆகிட்ட, அதையும் நாங்கள் பார்த்து தான் ஆகணும். ஃபாக்கிரோட அங்கிளாக அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஹபீப் சரின்ற மாதிரி சமீனா கிட்ட சொல்லிட்டு வெளியே வந்து, அவனுக்கு இந்த பிஸ்னஸை பற்றி எல்லாம் நான் சொல்லி தருவேன், கடைசியில் அவனே இந்த பிஸ்னஸை விட்டு போயிடுவான்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஃபாக்கிர் வீட்டுக்கு வந்ததுமே உடனே படுத்துட்றான். என்னாச்சுன்ற மாதிரி ஆனி கேட்குறா. இன்றைக்கி ரொம்ப டயர்டு, ஒன்றும் முடியல, அதான் படுத்துட்டேன்.
ஈவினிங் வரை அகமத் வீட்டில் பார்ட்டி இருக்காமா, நாங்கள் போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆன்ட்டிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப திட்டுவாங்கன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், அவங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நாளைக்கு ஆஃபீஸ்லேயும் லீவ் கேட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எனக்கும் இந்த கிச்சன்லேருந்து ஒரு நாளாவது லீவ் பண்ணணுன்ட்டு ஆசை தான், ஆனால் ஒன்றும் முடியலன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. உனக்கும் கிச்சன்லேருந்து லீவ் வேணும்னா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் ஃபக்கீர் சொல்கிறான். எப்படி நான் செய்யாமல் இருக்க முடியும், செஞ்சு தான் ஆகணும். சமைக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டாலும் க்ளீன் பண்ணுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, ஏதாச்சும் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. எங்கள் அம்மா ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி மோசமானவங்க கிடையாது. உனக்கு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி தர சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ரூட்ஸும் உன் பக்கத்துலேயே வைக்கணுமா, நீ வேணுன்றப்பெல்லாம் எடுத்து சாப்பிடுவியாம்மா. அந்த ஃப்ரூட்ஸை டைனிங் டேபிளில் வச்சுட்டா எல்லாரும் எடுத்து சாப்பிட்ருவாங்க அப்படின்ற மாதிரி ஃபக்கீர் சொல்லிட்டு இருக்கான். ஆனிக்கு ஒரு சம்மில் டவுட் வருது. ஃபக்கீர் இதை சொல்லி கொடுன்ற மாதிரி கேட்குறா. அப்புறம் உனக்கே ஒன்றும் தெரியாதுன்ற மாதிரி அவள் சொல்லிடுறா. லேப்டாப் பற்றிலாம் யார் சொல்லி கொடுத்தா, நான் தான் சொல்லி கொடுத்தேன்ற மாதிரி ஃபக்கீர் சொல்கிறான். உனக்கு மேக்ஸே நான் தான் சொல்லி கொடுத்தேன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. நான் அதெல்லாம் இன்னும் கற்றுக்கலன்ற மாதிரி ஃபக்கீர் சொல்லிடுறான். இதோட இந்த எபிசோடு முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.